பண்ண வந்த சாக்கில் நடுவில் ஒரு ரீல் பார்த்தாரு, அதுக்கு ரிவ்யூ போட்டார். ஸோ அதனால் அநேகமாக அந்த ரீலுக்கு மட்டும் விகடன் விருது கொடுத்தாலும் கொடுக்கலாம். சார், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது கார்த்திக் சொன்ன மாதிரி இட்ஸ் செப்பரேட் பிளாட்ஃபார்ம். அதுலேயும் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான் ஒரு எல்லா ஷார்ட் ஃபில்ம் மேக்கரோட ட்ரீமாகவுமே இருக்குது. அது சீசன் 2 மூலமாக ஐ பிலீவ் தேர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் தி வியூவர்ஷிப். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பற்றி வாட் யூ ஃபீல்? அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட முதல் படத்தோட ஸ்கிரிப்டை போய் பிட்ச் பண்ண அந்த அனுபவம். இல்லை, சினிமாங்கிறது வந்து இப்போ எல்லாம் இப்படி பார்க்குறோம், இல்லை லேப்டாப்பில் பார்க்குறோம். பட் எங்கள் பேரில் எப்போதுமே சினிமானா அவ்வளோ பெருசாக தான் தெரியும். இப்போவும் நம்மளுக்கு கதை யோசிக்கிறப்ப அது பெருசாக தான் தெரியும். அண்ட் ஏன்னா தேட்டர் கொடுக்கக்கூடிய பரவசம்ங்கிறது வேறு ஒரு கிட்டத்தட்ட லைஃப் ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 40 இப்போலாம் 20 வயசுலேயே போர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் கிஸ்டில் இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட், இல்லை ஃபஸ்ட் ட்ரெயினோட எக்ஸைட்மெண்ட், இந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரே இடமா இன்னும் எனக்கு தேட்டர் தான் இருக்குது. அந்த சவுண்ட் சிஸ்டம், அந்த கருப்பு ரூம், அதில் ஒரு கை தட்டக்கூடிய பார்வையாளர்கள், அதில் பார்க்கக்கூடிய அந்த பெரிய ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இமேஜஸ். ஸோ எல்லா டைரக்டருக்குமே அவங்களுடைய படத்தை அப்படி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிறது தான் பெரிய கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கட்டது தமிழ் அப்படி பார்த்தா தான் என் லைஃபோடைய பிக்கஸ்ட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படத்தை பார்த்தது. இந்த ஷார்ட் ஃபிலிம் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம். அண்ட் நம்ம ஊரில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பெரும்பாலும் ரெஸ்யூமையாக தான் நடந்துகிட்ருக்கு. ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான சொன்ன மாதிரி பயோடேட்டா சாம்பிள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதனால் கோடம்பாக்கத்தை சுற்றியே இருக்குது. ஏன்னா திரும்ப ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வரணும், அது ப்ரொடியூசர்கிட்ட காட்டணும், இல்லாட்டி விஜய் டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி நடத்தக்கூடிய டாப் 10 ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு வராமல் நீங்கள் தச்சம்பட்டியில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து உங்களுடைய கதையை குறும்படமாக எடுத்தால், அது நல்லா இருந்தால் அது தேட்டருக்கு வருங்கிறது ஒரு பெரிய சான்ஸ், மிகப்பெரிய வாய்ப்பு. இது எப்படிப்பட்ட ஃபிலிம் மேக்கர்ஸை ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன்னா, கோடம்பாக்கத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்கவுங்க ஊரில் இருந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வசதிகள்லேருந்து பண்ண முடியுங்கிற ஒரு ஜனநாயக பண்பு இது கொடுக்குது. என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாடு தியேட்டர்ஸில் மட்டும் இதை ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஷுட் ப்ளே ஆல் ஓவர்சீஸ். உங்களுடைய தமிழ் படம் எங்கெல்லாம் ஓவர்சீஸ் டெலிகாஸ்ட் ஆகுதோ அவங்கெல்லாம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கோடம்பாக்கத்தை விட, இல்லை கோடம்பாக்கத்தில் இருக்க யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் மாதிரி கனடாவில் வந்து மிஸ்டர் லெனின் ஒரு டைரக்டர் இருக்கார், கன் அண்ட் த ரிங் பண்ணவர். சிங்கப்பூரில் there's one more Tamil director whose movie was nominated in Cannes, and there are 2 interesting filmmakers from Jaffna. ஆஸ்திரேலியாவில் தமிழ் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம படம்லாம் அவங்க ஊருக்கு போகுது, அவங்க படம் இங்கே வர்றதில்லை. ஸோ உங்களால் இஃப் யூ கேன் டேக் இட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஏன்னா இன்றைக்கி தமிழ் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாடை மட்டும் சார்ந்ததில்லை, தமிழ் இனம்ங்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி இருக்கு. அண்ட் we have a huge market. எனக்கு தெரிஞ்ச அந்த தமிழ் சந்தை தான் தமிழ் சினிமாவை இன்னொரு 50 வருஷத்துக்கு காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கேன் டேக் திஸ் கான்டெஸ்ட் டு த வேர்ல்ட் லெவல் அண்ட் யூ கேன் ஆஸ்க் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தமிழர்களும் இதில் கலந்துக்கிட்டு அந்த படங்களும் பண்ணுச்சுன்னா இட் வில் ஹெல்ப் தமிழ் சினிமா ஃபார் த ஃபியூச்சர். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார்.